மாப்பிள்ள உங்க அப்பா உன்னை பெத்தானா இல்ல திட்டிட்டு வந்தானா? நான் புத்தி வேலை செய்துற உனக்கு. நான் பாக்குறா எவனா நம்புவானா? எல்லா பழத்தையும் ஒரே மரத்துல மாட்டி வச்சுக்கிறியா? டேய் மாப்பிள, இதெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புடா. என்னடா நீ புரிஞ்சுக்கவே மாட்ற? அதான் சொல்றேன், சத்தியமா உங்க அப்பா உன்னை திட்டின்னு தான் வந்திருப்பான், திட்டு பையன். சரி விடு, அந்த ஆளை பத்தி எதுக்கு பேசி எடுக்கிற? நம்ம வியாபாரத்தை பத்தி பேசலாம்டா. ஏமாத்தத்துல என்ன வியாபாரங்குதா? சரி கூப்பிடு. ஏன் நீ கூப்பிட மாட்டியா? பங்குக்கு மட்டும் வந்துருவியா? நீ சோக்காச்சா, நீ எப்படி விட்டுருவ? வாங்க அம்மா வாங்க, பழம் பழம் பழம். இவனுங்க ஊட்டானுங்க விதவிதமா கத்துறானுங்க, என்ன பழம் வைக்கிறானுங்கன்னு தெரியலையா? வா தல வா, கோண நடிய நேராக்கும், நேர் நடிய கோணியாக்கும். பெரிய மூக்க சிந்தாக்கும், சின்ன மூக்க பெருசாக்கும். என்னடா வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறீங்க? என்னதான்டா கதை? தல ஒரே மரம் எத்தனை விதமான பழம் தொங்குது பாரு. எங்கயாச்சும் பாத்துக்கிறியா இது மாதிரியா? இது என்னடா ஆச்சரியமாகுதியா? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையா? அதான் இங்க பாக்குறல்ல, இத சாப்பிட்டா மூக்கு சிந்தாயிடும். உண்மையாடா சொல்றீங்க? உன் மூக்கு மேல சத்தியமா சொல்றோம், உண்மை உண்மை உண்மை. நீ நம்பலன்னா ஒரே ஒரு வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டு பாரு, மறுபடியும் நாள் கம்மி ஆகணும்னா பாரு. நிஜமாவோட மூக்கு சின்னதாவா? மூக்கு மேல சத்தியம் பண்ணிட்டாங்க, இது மேல சத்தியம் பண்ணமா? அடடா, கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாகுது. எவ்வளவு இந்த பழம்? மூக்கு மூளைக்கு பக்கத்துல இருக்கிறது. பக்கத்துல எங்கடா இருக்குதியா? தள்ளி தானே இருக்குதியா? கூட கூட பேசினா மூக்கை கம்மி பண்ணிட்டு நாக்கு வளர்த்து விட்டுருவோம். ஏப்பா அப்படி எதனா பண்ணி விட்டுறாதீங்கடா. ஏப்பா மேஸ்திரியா, ஒன்னே இல்ல, ஒரு 1000 ரூபாய் கொடு, நான் உனக்கு ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துட்றேன். நீ சாப்பிடு, உன் மூக்கு சின்னதாகலாம் பாரு. அப்படி சின்னது ஆகலன்னு வச்சுக்க, எங்க அப்பா வீட்டுல இருப்பாரு, எங்க அப்பா கிட்ட வந்து கேளு. கரெக்டா சொல்றா மாப்பிள்ள, அந்த காது மூஞ்சின கோத்து விட்டாதான் கரெக்டா இருக்கும். அது கரெக்டா ஆயிடும்டா, அதனாலதானே சொல்றேன். உங்க அப்பனும் நம்ப மாட்டான், உன்னை நம்புறேன். இந்த இன்னைக்கு வாங்கி வந்த கூலி அப்படியே தரேன். மாப்பிள்ள, நம்ம மேஸ்திரிக்கு மூக்கு நாயில இருந்து சின்னதாயிட போகுது. ஆயிடும் ஆயிடும். குடுப்பா பழத்தா. கண்ணை மூடிக்கினே, மூக்கு நமக்குன்னு வேண்டுனா அதுக்குள்ள நாங்க அறுத்துடுறோம். மூக்கு நமகவா? மூக்கு நமக. மாப்பிள்ள, அவன் கறிக்கடையில போயிட்டு 1/4 கிலோ மூக்கு வெட்டினா கூட மூக்கு சிந்தா வருது மாப்பிள்ள. நீ கம்முன்னு இரு. என்னப்பா அறுத்துட்டீங்களா? இதான் மேஸ்திரியா, இதை வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு சுடு தண்ணில ஊற வச்சுட்டு நைட்டு 11 மணிக்கு பிரிச்சு சாப்பிடு. சாப்பிடும் போது மூக்கு நபகன்னு சொல்லு. இது எது மிஸ் ஆனாலும் மூக்கு சின்னதாகாது, பாத்துக்கோ. மூக்கு நமக தானே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கொடு போ, திரும்பி பார்க்காம மூக்கு நம்பக மூக்கு நம்பகன்னு சொல்லு போ. மூக்கு நமக மூக்கு நமக மூக்கு நமக. பாத்தியா மாப்பிள்ள, 1,000 ரூபாய் வாய்ப்பழத்தை வச்சுட்டு 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டேன். இதுதான் மாப்பிள்ள பிசினஸ், ஒரு ட்ரிக்ஸ். நல்ல டிப்ஸ்டா அப்பா. நான் தேடும் செவந்தி பூவிது. இதுங்க என்ன பண்ணிதுங்க மாப்பிள்ள? உங்க அப்பா தேர டப்பா மூக்கு வந்துட்டா மாப்பிள்ள. வரட்டான், இப்ப என்ன அதுக்கு? ஏய், என்ன பண்ணிடுறீங்க? என்னடா இத ஒரே மரத்துல எல்லா பழமும் இருக்குதா? ஆமாப்பா, நான் தான் கூடாஞ்சேரில கும்மி அம்மா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த மரத்தை. கூடுவாஞ்சேரி கும்மி அம்மாவா? என்னடா இது அதிசயமாக்குதா? உன் மூஞ்சி குத்தா அதிசயமாக்குதா? உன் மூஞ்சி மாரி அவனா இருக்குறானா? டேய், நான் அவங்கிட்ட பேசுகிறேன், நீ என்ன வர? என்னடா வந்தா என்ன பண்ணுவா? டேய் நீ கம்னுறா. எப்போ நாங்க ஏதோ வியாபாரம் பண்ணிக்கிறோம், ஏன் வந்து தொலை ஊத்துன்னு கிடக்குற? ஏண்டா இது வரைக்கும் சம்பாதிக்கிறிய, அப்ப நீங்க ஒரு 10 பைசா குடுக்கிறடா நீ. சரி, இப்ப சம்பாதிச்சுன்னா 500 ரூபாய் கொடுக்குறேன், போதுமா? இததான் எதிர்பார்த்தேன். இப்பதானே நீ என் புள்ள. அப்ப இத்தனை நாள் வாடகை புள்ளியா? டேய் போடா, மூச்சு விட முடிஞ்ச. நான் அப்படியே உட்காந்து வேடிக்கை பாக்குறேன், நீ வியாபாரத்தை பண்ணுங்க. வேடிக்கை பாக்குறானா? அப்படியே வாய் மேல போட்டுலாம் தோந்து மாப்பிள்ள. மாப்பிள்ள, நம்ம வியாபாரம் பண்ணலாம். ஒரு மரம் பல பழம் ஊர்வாஞ்சேரி கும்மி அம்மா வீடு. அப்படியே ஞாபகம் வச்சுங்கிற மாதிரா? யாரும் அந்த கும்மி அம்மா? சும்மா வாயில வந்து தாச்சு விட்டேன்டா. மாப்பிள்ள, அங்க பாடுறா, ஒரு அக்கா பூமி அதிர அளவுக்கு நந்து வருதா. ஏய் நில்லா, ஏய் நில்லா, பாக்கி வீடு என்ன பேசிட்டு இருக்க? அக்கா, வாக்கிங் போறீங்களா? உங்கள் உடல் எடையை குறைக்க போறீங்களா? இருக்கவே இருக்கு கூடாஞ்சேரி கும்மி அக்கா மரம். கும்மி அக்கா இல்லப்பா, கும்மி அம்மா. நீ மூடு, அங்க பேசிங்கிறனால ரைமிங்க. டேய் போடா. எப்பா என்னப்பா இது? ஒரு மரத்துல இத்தனை வகையான பழம்? இந்த மரம் சாதாரணமா வளர்ந்தது இல்லக்கா, சாம்பிராணி போட்டு வளர்த்துது. சாம்பிராணி போட்டு வளர்த்துதா? நம்பர் மாதிரி சொல்றா, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? மாப்பிள்ள, அவங்களுக்கு விளக்க சொல்லி இருக்கும் போது நீ குறுக்க பேசாத. இது நடா இது புது விதமா பேசுறா? நான் இலங்கையில போயிட்டு இந்த மரத்துக்கான படிப்பு படிச்சிருக்கேன்ல, அந்த மொழி எனக்கு பழகி போச்சு. இலங்கை போனியா? நீ எப்படா இலங்கை போனா? நீ தூங்கிட்டு இருக்கும் போது நான் போயிட்டு வந்துட்டேன் மாப்பிள்ள. டேய் குறுக்க கேடு கிடக்காது, என் பையன் பேசுங்கிறான்ல. அப்போ ஒரு புல்லு வாண்டினா புல்லு ஆகாச புல்லு வாண்டியாக்குறானே. தம்பி, இதுல எந்த பழத்தை சாப்பிட்டா நான் ஒல்லியாவன்?
நீ மத்தோட சாப்பிட்டு ஒல்லி ஆயிடுவ. என்ன கிண்டலா? இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சாரி சிஸ்டர், என் மாப்பிள்ளை ஏதோ தெரியாம பேசிட்டான். நீங்க வந்து இந்த மாங்காய் பாயத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடல் எடை குறைஞ்சிடும். ஓடெல்லாம் வேணாவா? நீ ஓடவே ஓடாத, ரோடு எல்லாம் பள்ளமா குயமா ஆகுது. ஏய், நீ அப்பத்துல இருந்து காய்ச்சிட்டு இருக்க. தம்பி அவன் ஒழுங்கா இருக்க சொல்லு. ஏன் மாப்பிள்ளை அந்த அக்கா பேச்சு போவாத, கம்னிடுறா. சரி அப்பா, அந்த மாம்பழத்தை வித்து தோல அதுகிட்ட. அக்கா இந்த மாம்பாயத்தை வாங்கி சாப்பிடு, நீ கண்டிப்பா ஒல்லி ஆயிடுவ. அப்படி ஆகலாம், அது உட்காந்துக்கிறான் பாரு, அந்த ஆள் கிட்ட வந்து கேளு. உண்மையாவா சொல்றீங்க? நான் கண்டிப்பா ஒல்லி ஆயிடுவேனா? கண்டிப்பா ஆயிடுவீங்க. 1000 ரூபாய் கொடுத்துட்டு இந்த பழத்தை வாங்கிட்டு போங்க. எப்பா நான் கண்டிப்பா ஒல்லி ஆயிடுவேன்ல. அட ஆடுவோமா குடுமா. சரி அப்பனா இந்தா. அக்கா கண்ணை மூடிக்கின்னு ஒல்லி ஆகணும்னு வேண்டுங்க. நான் சிம்ரன் மாதிரி ஆகணும், நான் சிம்ரன் மாதிரி ஆகணும், நான் சிம்ரன் மாதிரி ஆகணும். மாப்பிள, இந்த அண்டா மூஞ்சிக்கு சிம்ரன் மாரி ஆகணுமா மாப்பிள? கம்னிடுறா. சிம்ரன் மாதிரி ஆகணும், சிம்ரன் மாதிரி ஆகணும். ஆயிடுவீங்க, கண்ணை திறங்க. இந்த பழத்தை எடுத்துட்டு போயிட்டு 9 நாள் உப்பு தண்ணியில ஊற வைங்க. சுருங்க கூடாது பழம். அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் 10ஆவது நாள் தூண்டு, 11ஆவது நாள் ஒல்லி ஆயிடுவா. எனக்கு எத்தனை பேர் கலாச்சாருங்க. மாம்பழம் மாம்பழம், உப்புல ஊற வச்ச மாம்பழம், அப்பதான் நாலு தின்னா எனக்கு தானுங்க. துண்ணு நல்லா அப்படியே ஒல்லியா சிம்ரன் மாதிரி ஆயிடுவேன். மாப்பிள, 11 நாள் உப்புல ஊற வச்சா நாட மாப்பிளாவான். ஊருக்காவா ஆகும்? ஊருக்காவ துண்டுதான் இது இப்படி பாருன்னு போதா? சரி போட்டு விடு. சரி மாப்பிள்ள, 2000 ரூபாய் தேர்ச்சி. இன்னும் ஒருத்த மாட்டேன்னு வச்சுக்க, அந்த ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு கிளம்பிடலாம். மாப்பிள, நீ ஊன்னு சொல்லு, அந்த ஆளுக்கு 500 ரூபாய் கொடுக்காம கூட கிளம்பிடலாம். எப்படியா? கண்ணை மூட சொல்லிட்டு ஓடிடலாம். கண்ணா, அது நடக்காது கண்ணா. காது சார்பா கேக்குதாடா காக்கா வாயினுக்கு. ஒத்தையடி பதையில புருஷன தூங்கையில ஒத்தையா போகுதையா என்னோட மனசு. டேய், ஏன்டா சோகமா பாட்டு பாடுற? உனக்கு கண்டிப்பா பொண்ணு கிடைக்கும்டா. எங்க கிடையுது? ஊரு அழிஞ்சாச்சு, வீடு அழிஞ்சாச்சு, தெரு அழிஞ்சாச்சு. ஆனா இங்க இப்பதானே வரீங்க. என்ன சொல்றீங்க? இது என்னது, ஒரு மரத்துல இத்தனை பழம்? உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தர போற மரம் பழம். எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தான்டா புரியல. என்ன சொல்றீங்க? கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா சொல்றேன் கேளு. நீ இந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டா உனக்கு பொண்ணு கிடைச்சிடும். தம்பி சந்தோஷத்துல தாண்டம் மாறுறா போல. அதுக்குறாரு பாருங்க, அவருக்கு 60 வயசு, கல்யாணம் ஆகாம வந்தாரு. இந்த பழத்தை சாப்பிட்டு இப்ப கல்யாணம் ஆயிட்டு அவருக்கு 4 குழந்தைக்குது. 4 குழந்தையா? எப்போ வந்து அந்த பழம் வாங்கிட்டு போனாரு? காலையில வாங்கிட்டு போனாரு. இப்ப 4 குழந்தைக்கு அப்பா. எப்பப்பா? அது எப்படிப்பா? அவரு கல்யாணம் பண்ண பொம்பளைக்கு ஏற்கனவே 4 குழந்தை. அதுக்கு இவரு தானே அப்பா. ஓ, அப்படி சொல்றீங்க. அப்ப நீ அப்பா ஆயிடுவ. அதே மாதிரியா? இப்ப என்ன குறைஞ்சிட போயிட போகுது? 4 பிள்ளைங்கப்பா. அப்ப பழம் வாங்கலான்றியா? வாங்கு. போயிடுச்சு, டக்குன்னு வாங்க. அதிர்ஷ்டம் உன் வீட்டை தத்தும். எவ்வளவு சொல்லுங்க பழம்? நான் ஆர்வமாக, நீ ரொம்ப ஆர்வமாகற. எத்தனை நாள் தான் உன் கூட தெரிஞ்சுன்னு கிடக்குறது? 1000 ரூபாய்ப்பா. இந்த தக்காளி பழத்தை சாப்பிட்டாக்கா தக்காளி மாதிரி உனக்கு பொண்ணு கிடைக்கும். அப்ப 4 குழந்தை கன்ஃபார்ம் தானே? அட 4 4 5 கிட்ட மாட்டான். அப்ப நீ காசு தரத்தாவலடா, நானே அந்த காசை கொடுக்குறேன். இந்தப்பா, முதல்ல அந்த பழத்தை கொடு. குத்துற. கண்ணை மூடிக்கினே. பொம்பளை கிடைக்கணும் வேண்டிக்கப்பா. வேண்டிடா. பொண்ணு இல்லையா? பொண்ணா பொம்பளையா? வேண்டிடா. பொம்பளை 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 பொம்பளை. டக்குன்னு இருடா. இந்தாப்பா, இந்த தக்காளி 7 நாள் வெயில்ல காய வச்சு வாடாம சாப்பிட சொல்லு. 8ஆவது நாள் பொண்ணு கிடைச்சிடும். அது 7 நாள் வெயில்ல காய வச்சு காயாதா? நீ வாய மூடு. நீங்க போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். வாடா, 5 பசங்க உள்ள பொம்பளை கிடைக்கும். வரவெல்லாம் முட்டாளாக்குறா மாப்பிள. சரி மாப்பிள்ள, நம்மளுக்கு வந்த வரைக்கும் போதும், நாளைக்கு பாத்துக்கலாம். கண்ணா, இங்க கவனியா, நான் உங்களுக்கு கவனிச்சுன்னா நீ கண்ணு மூடியா. 500 ரூபாய் வேணும், 500 ரூபாய் வேணும் வேண்டி நாங்க தரோம். வேண்டா போச்சா? 500 ரூபாய் வேணும், 500 ரூபாய் வேணும், 500 ரூபாய் வேணும். 500 ரூபாய் கச்சிச்சு. அட பாவீங்களா, நம்ம தான் ஏமாத்திட்டு போயிட்டாங்க பொழுதா. நம்ம தான் பழம் விற்க நம்மளுக்கு பழம் 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 வாங்குமா பழம்.